ஒரு நாள் அவர் கண்முன்னே ஒரு வேட்டுவன் வந்து நிற்கின்றான். பெரிய ஆபத்து நிறைந்த இந்த வனப்பகுதியில் இப்படி தன்னந்தனியாமா உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி தியானித்து கொண்டிருக்கின்றீர்களே, என்ன செய்கிறீர்கள்? அவர் பெரிய ஆகமம் படித்தவர் அல்லவா, வேதம் தெரிந்தவர் அல்லவா, பெரிய ஞானம் கற்றவர் அல்லவா, எதிரிலே இருப்பவன் வேடுவன் தானே, அவனுக்கு என்ன தெரியும் என்று நினைத்து கொண்டு, நான் ஒரு பெரிய விலங்கை தேடி இங்கு வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன். விலங்கா? எந்த விலங்கு? இதே மண்ணில் பிறந்து இதே காட்டில் வளர்ந்து வனவிலங்குகளோடு வாழக்கூடிய எனக்கு தெரியாமல் ஒரு விலங்கா? சொல்லுங்கள் சொல்லுங்கள், அது பற்றிய அங்க அடையாளங்களை சொல்லுங்கள், இன்றே கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். பத்மபாதர் படித்தவர் அல்லவா, ஞானம் தெரிந்தவர் அல்லவா, ஒரு புன்னகை, நகைப்பு புன்னகை. இல்லைப்பா, உனக்கு சொன்னா புரியாது சுவாமி, இந்த வனாந்தரம் கொடிய விலங்குகளை கொண்டது, ஆணையிடுங்கள் செய்து முடிக்கிறேன். அதுவா சிங்கத்தலை மனித உடம்பு கொண்டு வர முடியுமா? அவன் சிரித்தான். அப்படி ஒரு விலங்கு இருப்பது உண்மையானால் இன்று மாலை கதிரவன் மறைவதற்குள், சூரியன் மதர்வதற்குள் கொண்டு வருகின்றேன். காடு ஃபுல்லாக போய் தேடினா கண்டுபிடிக்க முடியல. ஒரு பாறை மீது ஏறி நின்று தன் உயிரை மாய்ப்பதற்கு போன போது ஒரு அசிரிதி ஒளி கேட்டது. கண்முன்னே சிங்கத்தலையோடு மனித உடம்போடு ஒரு உருவம் நிற்கிறது. அப்படி கைத்தை போட்டு கட்டினா பத்மபாதர்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினா, இதோ நீ கேட்ட விலங்குன்னா, எங்கே காணுமேன்னா, என் கண்ணுக்கு தெரியுதே, உங்கள் கண்ணுக்கு தெரியலையானா. அவர் உடனே சிரித்தார். அப்போ ஒரு அசிரிதி கேட்டது. பத்மபாதரே, தெரியவில்லையா? உன் கண்முன்னே நிற்கின்ற இந்த நரசிம்மரை தெரியவில்லையா? அப்படியே சாரதாரையா பத்மபாதர் அழுதார். நரசிம்மர் ஒரு வார்த்தை சொன்னார். நீ வேதம் தெரிந்ததால், ஆகமம் அறிந்ததால் என் கண்ணுக்கு தெரியமாட்டாய் என்று நினைத்து நினைத்து என்னை நீ நம்பவில்லை. ஆனால் வேட்டுவ குலத்தில் பிறந்தாலும் நம்பிக்கையோடு என்னை தேடினான். அவன் கண்முன்னே நான் அகப்பட்டேன். அவனுடைய உண்மையான வேண்டுதலுக்கு, எளிவந்த தன்மைக்கு நான் இறங்கி வந்தேன்.